தமிழ்நாட்டில் திமுகவை ஹார்ம் பண்ணணும்னு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் மூலமாக பிடிச்சி நல்லா குட்டு வாங்கிட்டார் அவர். அந்த குட்டு வாங்கிட்டு ஒரு வெக்கம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்காரு. ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு வெக்கம் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காருங்க. ஈவன் அதிமுக தனியாக போட்ட போது கூட பார்லிமெண்ட்ல ஏதோ காங்கிரஸ் வந்துடும், ஒன்றுமே வராது, யாரும் வர மாட்டாங்க. எப்படி சார் வின்னிங் காம்பினேஷன்லேருந்து வருவாங்க? மீண்டும் வந்து அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் தனி கட்சி வச்சுட்டார். அவரை என்டிஏல சேர்த்துக்கிறதுக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு ஓபிஎஸ் ஒண்ணு இபிஎஸ் ஒண்ணு பிரச்சனை கிடையாது. சேர்க்க முடியாது, அவ்வளவுதான். கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட தன்னுடைய தலைமை இருக்கணும்னு தானே பாக்குறாங்க. கட்சி பலமா இருக்கணும், தேர்தலில் விளையணும்ன்றது நோக்கம் இல்ல. தங்கிட்ட கட்சி இருக்கணும், தான் பலமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க பாஜகல, முக்குளத்தூர் ஓட்டு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாரு இவரு, அதனால முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்காதுன்னு தலைவரா போடுறாங்க. முக்குளத்தூர் ஓட்டு வாங்குறது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள். அவரு வயசாகிடுச்சு ராமதாஸ்க்கு, அவர் ஆலோசனை சொல்ற லெவல்ல இருக்கணும்னா கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அவரே நினைக்கிறாரு தனக்கிட்ட அதிகாரம் போயிடுதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, அடிக்கடி உள்ள நுழையிறாரு. ஆக்சுவலா பாஜக அமித்ஷா வரும்போது இந்த பிரச்சனை வருது. ஆமா, அது வந்து திட்டமிட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவரை போய் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சு அதை பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஓட்டு போகும்? திமுக எதிர்ப்பு போட்டு தானே போகும். அது போகும், திமுக எதிர்ப்பு போட்டு. அதை வந்து விஜய் கொஞ்சம் தட்டின்னு போவாரு, சீமானும் தட்டின்னு போவாரு. வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னே இருக்கிறார். வணக்கம் சார். ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இது அவுட்புட் வெறும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. அதிமுக பாஜகவோட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் சேர்ந்தாதான் இது ஒரு மகா கூட்டணி ஆகும். ஆனா அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட போவதில்லை அவர் சொல்றது. டிடிவி ஓபிஎஸ் நாங்க கன்சிடர் பண்ணல அப்படின்றத பொருள். ஓபிஎஸ் கன்சிடர் பண்ணல. டிடிவி வந்து என்டிஏல இருக்காரு. டிடிவி ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. மீண்டும் வந்து அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் தனி கட்சி வச்சுட்டார். அவரை என்டிஏல சேர்த்துக்கிறதுக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு ஓபிஎஸ் ஒண்ணு இபிஎஸ் ஒண்ணு பிரச்சனை கிடையாது. சேர்க்க முடியாது, அவ்வளவுதான். அவங்க சேர்த்தா இவருக்கு தலைமைக்கு பிரச்சனை வரும். அவங்க வந்து இங்க குழப்பம் பண்ணுவாங்க. டிடிவி அதை ஓப்பனா சொல்றாருல, எங்க திருப்பி சேர்த்துட்டோம்னா அந்த பதவிக்கு பிரச்சனை வந்துடும். இபிஎஸ் வந்து கொஞ்சம் புரிய மாதிரி சிறு சேமிச்சு தம்பி ஆட்களை வச்சிருக்காரு. இவர் திடீர்னு ஒருங்கிணைப்பாளர்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. உள்ள வந்து நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கலாட்டா பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு அது அப்செட் ஆகும்ல. இவரோட எல்லாம் செல்ஃபிஷ் தான். கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட தன்னுடைய தலைமை இருக்கணும்னு தானே பாக்குறாங்க. கட்சி பலமா இருக்கணும், தேர்தலில் விளையணும்ன்றது நோக்கம் இல்ல. தங்கிட்ட கட்சி இருக்கணும், தான் பலமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க பலவீனமா இருக்கீங்க. பலவீனப்படுத்துற மாதிரியான சம்பவங்களை தான் திருப்பி எடப்பாடி அவர்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க ஏதோ ஓபிஎஸ்க்கும் தினகரன் சசிகலாக்கும் செல்வாக்குல நினைச்சிருக்கீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க பாஜகல, முக்குளத்தூர் ஓட்டு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாரு இவரு, அதனால முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்காதுன்னு தலைவரா போடுறாங்க. முக்குளத்தூர் ஓட்டு வாங்குறது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. முக்குளத்தூர் ஓட்டு இந்த வாட்டி திமுகவுக்கு தான் போகும். நிச்சயமா வந்து இவங்களுக்கு வராது. பாஜகவுக்கு கொஞ்சம் வேணா போகுமே தவிர மற்றபடி திமுக தான் முக்குளத்தூர் ஓட்டு வாங்குவாங்க. இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்காது. அவங்க ஓபிஎஸ் விஷயத்துல சசிகலா விஷயத்துல பண்றதை பார்த்து அங்க சவுத்துலையும் கிடைக்காது, டெல்டாலையும் கிடைக்காது. ஓகே சார். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாமகவுமே ரெண்டா உடையிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் இருந்தாரு. ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர், நானே தலைவரா இருந்துக்கிறேன், அன்புமணி செயல் தலைவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. அன்புமணி ஒரு அறிக்கை விடுறாரு, நான் பொதுக்குழு கூடி என்னதான் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க, அதனால நானே தொடர்ந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. திலகபாமா அவர்கள், பாமகவோட பொருள திலகபாமா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு, இது வரைக்கும் ராமதாஸ் ஐயா எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருந்துச்சு, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு முடிவுன்றாங்க. வடிவேல் ராவணன், பாமகவோட பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் என்ன சொல்றாருன்னா, திலகபாமா ஒரு நோய் கிருமின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. என்ன இதில் இப்படி துண்டு துண்டா உடையிற மாதிரி ஒரு போக்கு தெரியுது? பாமகவை பொறுத்த மட்டும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து மற்ற கட்சிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தலைமையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகள் தான் இப்ப இருக்கிற தலைமையை அடுத்த தலைமைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது மாதிரி 22 அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவரு தேர்ந்தெடுத்த உடனே அவரை நீங்க தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு ராமதாஸ் அவர்களுக்கும் வயதாகி விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது ராமதாஸோட உழைப்பு தான் காரணம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்க தலைமையை வந்து எதிர்காலத்துக்கு ஏற்றபடி தலைமையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொடுத்துட்டீங்க, அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்கீங்க.
அப்போ அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே அன்புமணி ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாங்க. 2016 அந்த எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அன்புமணி தான் லீடர்ன்ற ஒரு முன்னேற்றம் அன்புமணிக்கு அப்புறமே செட் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க திடீர்னு உள்ள தலையிட்டு அவருடைய முடிவுகள் எல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்கறது இல்ல மாத்துறது அது மாதிரி மாத்துற விஷயங்கள் பொறுப்புக்கு இவர் வந்து நியமனம் பண்றது திடீர்னு வந்து முகுந்தரை கொண்டு பொதுக்குழுல அனௌன்ஸ் பண்றது அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாத அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள். அவரு வயசாயிடுச்சு ராமதாஸ்க்கு, அவர் ஆலோசனை சொல்ற லெவல்ல இருக்கணும்னா கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அவரே நினைக்கிறாரு தனக்கிட்ட இருக்கிற அதிகாரம் போயிடுதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு அடிக்கடி உள்ள நுழையிறாரு. ஆக்சுவலா அது இவங்களுக்கு கொஞ்சம் அன்புமணிக்கெல்லாம் கொஞ்சம் இதை பிரச்சனையா இருக்கு. முகுந்தன்லாம் இப்ப ஏன் போடணும் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்க, ராமதாஸ் தரப்புல அவங்க மகளோட பையனுக்கு கொடுக்கணுன்றாங்க முகுந்தனுக்கு. ராமதாஸ் தரப்புல அவங்க மகள் தரப்புல என்ன கேட்கறாங்க, அப்ப சௌமியா எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவருன்னு சொல்றாரு, நான் தலைவராக இருந்துட்டேன், கட்சி நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதனால வந்து நான் கொண்டிருக்கேன், அவங்கள வந்து தர்மபுரி நிற்க வச்சேன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலே அப்ப நீங்க முகுந்தருக்கும் கொடுங்கன்றாங்க. முகுந்தருக்கு நான் சரியான நேரத்தில் கொடுக்கலன்னு சொல்றாரு. அவங்க அவசரப்படுறாங்க. நடுவில் இப்படி பேச்சுவார்த்தை அப்படி போயிருந்த போது ஓரளவு சமாதானம் வந்துருச்சு. வந்த பிறகு தான் திருவண்ணாமலையில கும்பகோணத்துலாம் மீட்டிங் நடத்தினாங்க. மக்கள் 2 பேரும் சேர்ந்தே கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அதாவது பாஜக அமித்ஷா வரும்போது இந்த பிரச்சனை வருது. ஆக்சுவலா அது வந்து திட்டமிட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அவரை போய் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சு அதை பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா ஆல்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வேணும்ட்டே தான் வந்து அன்புமணி வந்து பவர் டவுன் பண்ணாங்க, ஏன் எங்க வந்து அமித்ஷாவை மீட் பண்ணிட போறாருன்றதுக்காக வந்து பவர் டவுன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சவரையும் சரி ஆல்டர் குருமூர்த்தியில ரமேஷ் துக்ளக் ரமேஷ் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சவரையும் வந்து அவங்களுக்கு நடக்கிறது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான் இருந்தது ஆக்சுவலா. அந்த பையன் ஆனா இவ்வளவு ஒரு பொதுத்தளம் பாமக அது பொது தளத்தில் நடக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அது கருத்து வேறுபாடு அந்த பதவி கொடுக்குற விஷயங்கள் தான் வருது. ஆக்சுவலா கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் அங்க இல்ல சார். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக இல்ல திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா பாமகவை அன்புமணி எடுத்துட்டு போய் பாஜகவோட இணைச்சிட்டாரு 2021 தேர்தலில். ஒருவேளை திமுகவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்தா வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு விஷயங்கள்லாம் பல பேர் சொல்றாங்களே. பாமக வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. 19, 21, 24 3 தேர்தலையும் விசிகாரங்க இருக்கு உள்ள. விசிகா இருக்கும்போது பாமக அங்க போக முடியாது. ஸோ பாமகவுக்கு பை டிஃபால்ட் வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஆக்சுவலா ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கணும், அது தனித்து வின் பண்ண முடியாது, ரொம்ப மோசமா தோல்வி அடையும். சரி யாருக்குள்ளே கூட்டணி வைக்கணும். 21 தேர்தலில் அதிமுக பாமக பாஜக இருந்தாங்க, 5 இடங்கள் வாங்கினாங்க. 24 தேர்தலில் பாஜகவோட மட்டும் இருந்தாங்க, ஒரு இடம் கூட வாங்க முடியல. தருமபுரியில வின் பண்ற லெவல்ல இருந்து விட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கூட்டணி வச்சாதான் ஒரு 5-6 இடங்களை வின் பண்ண முடியும். திமுக கூட்டணி வச்சா கொஞ்சம் அதிகமான இடங்களில் கூட வின் பண்ண முடியும். அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சு போனதுனால கொஞ்சம் அந்த எதிர்பார்த்த இடங்கள் வாங்க முடியல அவங்களால. இத்தனைக்கும் 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்து கூட அவங்க வந்து மத்திய மாவட்டங்களில் பெருசா வின் பண்ணல. அதிமுக ஆதரவு இருந்து கூட வின் பண்ணல. இல்ல மத்திய மாவட்டங்கள்ல வின் பண்ண அளவுக்கு இந்த 10.5 கொடுத்ததால முக்குளத்தோட ஓட் பேங்க் அதிமுக மத்திய மாவட்டங்களால கூட அவ்வளவு அந்த அளவுக்கு வின் பண்ணல. அவங்களுடைய 66 இடங்கள்ல அதிமுக 66 இடங்கள்ல கிட்டத்தட்ட 40 இடங்கள் கொங்கு மண்டலத்துல வந்திருந்தாங்க. ஆமா, அதனால இவங்களுக்கே பாமகவுக்கே பாத்தீங்கன்னா தருமபுரியில இருந்து சேலத்துல இருந்து மத்திய மாவட்டத்துல ஒண்ணுதான் வந்திருக்கு மயிலம் நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு மத்திய மாவட்டங்கள் பெருசா கை கொடுக்கல. கடலூர் போன்ற இடங்கள்லயுமே கை கொடுக்கல, விழுப்புரம் போன்ற இடங்களும் கை கொடுக்கல. அதனால வந்து நம்ம பாயிண்ட் சிபி சண்முகம் வந்து ஆக்சுவலா தோத்தாரு, பாமக ஆதரவு இருந்துமே தோத்தாரு. எம்எல்ஏ ஒரு அமைச்சரா இருந்தவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்தாரு, இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா ஏதோ ஒரு கூட்டணியில பாமக இருக்கணும். அது திமுக கூட்டணியில இருக்கிறது அவங்க விருப்பமா இருந்தா கூட அங்க அவங்க போக முடியாது. விசிக்கு அங்க இருக்காங்க. அந்த பொசிஷன்ல ஏதாவது சேஞ்ச் வந்தா தான் போக முடியும். அந்த பொசிஷன்ல சேஞ்ச் வர மாதிரியான வாய்ப்பே இப்ப தெரியல. தேர்தல் போதும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நேற்று நடந்த நிகழ்வுலாம் கூட திருமாவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்னோட இருக்காங்க அவங்க. அதனால இனிமே வந்து அது ஒரே ஈவன் அதிமுக தனியா போட்ட போது கூட பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் வந்துரும், வராது, யாரும் வர மாட்டாங்க. எப்படி சார் வின்னிங் காம்பினேஷன்ல இருந்து வருவாங்க? கூட்டணியில இருந்து எப்படி சார் வருவாங்க வெளியில? 3 கூட்டணி ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு 3 கூட்டணியா ஒரு எலெக்ஷன் கண்டினியூ பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அது ஸ்டாலினோட திறமையை தான் காரணம். ஆக்சுவலா ஸோ வரப்போற எலெக்ஷனும் அது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. பை டிஃபால்ட் பாஜகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனா பாஜக சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப சௌரியம். இவங்க பேர்ல எந்த விதமான கம்ப்ளைண்ட்டோ வழக்கோ இன்போர்ஸ்மெண்ட்டோ அது இவங்களுக்கு வராது. எப்படி ஏடிஎம்கே தன்னை பாதுகாத்துக்கிட்டோ
அது மாதிரி இவங்களுக்கு அது ஒரு நிர்பந்தம் நெருக்கடியால தான் ஏடிஎம்கே போய் கூட்டணி வச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிர்பந்தம் ஒரு பக்கம் இருந்தா கூட அது இயல்பாவே அமைச்ச கூட்டணி தான் நினைக்கிறேன். நிர்பந்தம் இருக்கு, பயம் இருக்கு இவங்க. சார் இயல்பா அமைஞ்சிருந்தனா முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் அவர்கள்லாம் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாடி பேசுறாரு, இந்த கூட்டணி வந்து போன வாட்டி எங்களால போய் சிறுபான்மையினர் கிட்ட ஓட்டு கேட்க முடியல, நான் வேலை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்ற மாதிரி விஷயங்கள்லாம். சிறுபான்மை ஓட்டு ஒரு முக்கியமே இல்லை சார் அவங்களுக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் 21 தேர்தலில் அவங்க 75 சீட் வாங்கினாங்க, சிறுபான்மை ஓட்டு 10 வாங்கினாங்க. அதனால இந்த வாட்டி அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சி நிறைய இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அந்த மகா கூட்டணி ஒரு அரித்மெட்டிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா திமுக நீங்க அவ்வளவு சுலபமான அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவங்களும் பலமா தான் இருக்காங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல விஜய் ஒரு டிஸ்டர்பர் இருக்காருல்ல, அவர் யார் டிஸ்டர்ப் பண்ணுவாரு? அவர் வந்து திமுக எதிர்ப்பு கொஞ்சம் எடுப்பார் சார் அவரு. அதே சமயம் அதிமுகவுக்கு போற ஓட்ட குறைப்பார். அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஓட்டு போகும்? திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே போகும். அது போகும் திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதை வந்து விஜய் கொஞ்சம் தட்டின்னு போவாரு, சீமானும் தட்டின்னு போவாரு. அப்போ அதிமுக பாஜக அன்னைக்கு போறது குறையும். ஆனா என்ன நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குன்னா, இந்துத்துவ ஓட்டு பாஜக இருக்கிறதுனால இந்த அந்த இந்துத்துவ ஓட்டு அந்த பிரின்சிபல் வச்சு நம்ம இந்துத்துவ ஓட்டு எக்கச்சக்க குட்டி குட்டி ஜாதி கட்சியெல்லாம் வேற வந்து ஜாதியில சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜாதியை மேக்கப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்து அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து கொஞ்சம் ஓரளவு கன்சாலிடேட் பண்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடுவாங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு டஃப்பான கூட்டணி இதுதான். விஜயோ சீமானோ தனியா போட்டி போட்டு திமுக தோக்கடிக்க முடியாது, அதனால இதுக்கு நம்ம ஓட்டு போடலாம், திமுக இது போடலாம், இதுக்கு போடலாம், அப்பதான் திமுக தோக்கடிக்க முடியும். திமுகவை எதிர்க்கிற நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விரும்புவாங்கன்னு அதிமுக பாஜக நினைக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கலாம். திமுகவை எதிர்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு விழும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுலதான் பிரிஞ்சு போகுன்ற. இப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகும்னா திமுகவுக்கு போகும், திமுகவுக்கு போகும், விஜய்க்கு போகும், அதுல கொஞ்சம் சீமானுக்கும் போகும். ஆனா சீமான் எலெக்ஷன் இருக்கிறதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பார் சொல்ல முடியாது, தனியா தான் போறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து கூட்டணி வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு என்ன அங்க கூட்டணியில அவருக்கு எவ்வளவு இடம் கொடுப்பீங்க நீங்க? அவர் 234 தனியா நின்றவரு, அப்புறம் அது கூட்டணி ஆட்சின்ற முறைக்கு வந்துடும். சீமானா வந்து சேர்ந்தாருன்னா சீட்டு பங்கு போடுறது ரொம்ப கஷ்டம். சீட்டு பங்கு போடுறது குறைஞ்சதுன்னா உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை, போட்டி போடுற எண்ணிக்கை குறைஞ்சு வச்சுக்கோங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, இது வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி இது அந்த கூட்டணி ஆட்சியை நமக்கு தேவையில்லை நினைப்பாங்க மக்கள். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கான்செப்ட் எடுவிடாது. சிங்கிள் பார்ட்டி ஆட்சி தான் தமிழ்நாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கடைசியா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி 52 எப்போ நடந்தது, ராஜாஜி தலைமையில். அதுவே வந்து கவுந்து போய் அப்புறம் காமராஜர் வந்தாரு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து தமிழ்நாடு கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இல்லை, கூட்டணியா சேர்ந்து போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா அதிமுக 150 இடத்துல போட்டி போட்டதான் மக்கள் அதை நம்புவாங்க. அது 120 இடத்துல போட்டி போட்டதான் இது கூட்டணி ஆட்சி தான் முடிவு பண்ணுவாங்க. ஆட்சிக்கு வந்துதான், ஆனா வருதா இல்லையான்னு தெரியாது. ஆனா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டிஎம்கேக்கு. இதே நான் சொல்ற மெகா கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. கூட்டணி ஆட்சின்னு தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் நடந்து வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு பின்னடைவை கொடுக்கும். ஓகே சார். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஒரு பக்கம் நிக்குது, எதிரில் 2 பக்கம் விஜய் ஒரு பக்கம் நிக்கிறாரு, ஏடிஎம்கே ஒரு பக்கம் நிக்கிறது. டிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா தானே இருக்கும். திமுக திருப்பி ஆட்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக பொறுத்த மட்டும் அதுக்கு வந்து அதோட திட்டங்கள் மூலமாக பெண்களுடைய ஆதரவு, அப்புறம் அந்த கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு மத்தியில வந்து இந்த புதுமை பெண் திட்டம் போன்ற விஷயங்கள் ஏற்படுத்துகிற விஷயங்கள், பெண்களோட ஓட்டம் தான் அது முக்கியமா நம்பி இருக்காச்சு. அதனாலதான் எதிர்கட்சிகள்லாம் வந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஏன் ரொம்ப தீவிரமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏன் எதிர்கட்சி இந்த விஷயம் எடுக்காங்கன்னா, திமுக பெண்கள் ஓட்டை பெரும்பாலும் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கு ஆக்சுவலா. ஸோ பெண்கள் ஓட்டை குறி வைக்கணும்னா உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களையும் சொன்னா பெண்கள் ஓட்டை நம்ம எடுக்கலாம்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க. அதனால அந்த பிரச்சாரத்தை வந்து மையப்படுத்துறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை. அதனால திமுக என்ன பண்றாங்க, இலவச பஸ் பயணம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இன்னும் வரப்போற மாதத்துக்குள்ள இன்னும் 1500 ரூபாய்க்கு இல்லை இன்னும் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அதிகமாக்கணும்னு ஆக்குவாங்க. பெனிஃபிஷியரிஸ் இன்க்ரீஸ் பண்ற விஷயங்கள் தான் சட்டசபையில சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பண்ணும்போது இன்னும் பெண்கள் ஓட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. திமுக வந்து இன்னைக்கு தேதியில் எலெக்ஷன் வச்சா கூட திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்கு. ஆனா அடுத்த 10 மாசம் வந்து பாஜக சும்மா இருக்காது. திமுகவை எந்தெந்த விதத்துல டேமேஜ் பண்ணுவோம், அந்தந்த விதத்துல டேமேஜ் பண்ணுவோம். ஏற்கனவே கே நேரோட தம்பி ஒருத்தர் எடுப்பாங்க சார். எப்படி வந்து டெல்லி கவர்மெண்ட் டேமேஜ் பண்ணாங்க, டெல்லி கவர்மெண்ட் எலெக்ஷன் முன்னாடி எப்படி டேமேஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி திமுகவை டேமேஜ் பண்ணுவாங்க. அது திமுக எந்த அளவுக்கு அதை எதிர்த்து போராடுது, அது எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு திரட்டுதுன்றத பொறுத்து இருக்கு ஆக்சுவலா. ஆனா திமுகவுக்கு பல சோதனைகள் காத்துட்டு இருக்கு. ஓகே சார். ஆனா இந்த சோதனை எல்லாம் தாண்டி சாதனை படைக்குமா திமுகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அம்பேத்கரோட பிறநாள் விழாவில் பேசுறாரு. அவருமே இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து கன்சல்டேட்டாக பேசுறாரு. ஆனால் அவர் இப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவருக்கு அவ்வளோ பவரே இல்லைன்ற மாதிரி அந்த 144 யூஸ் பண்ணி 142 யூஸ் பண்ணி மொத்தமாக அவரை ஸ்குவாஷ் பண்ணிட்டு அந்த 10 மாதம் அவங்களே நிறைவேற்றிருந்தாங்க. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ ஆளுநர் பேசுறாருன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. ஆனால் மாநில நலன் சார்ந்த விஷயங்களை ஆளுநர் பேசுறாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க.
சார் ஆளுநர் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 50 வருட கால திராவிட ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலாம் பேச முடியுமா அவரு? நீ தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு தமிழ்நாடு செகண்ட் கான்ட்ரிபியூட்டர், மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்கு. அது இந்தியாவிலேயே வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பல விஷயங்கள்ல வந்து டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜிஆர் ரேஷியோ, ஆமா எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கு. எக்கனாமிக் குரோத்ல பொருளாதார வளர்ச்சியில முன்னாடி இருக்கு. இதெல்லாம் கண்ண மூடிட்டு ரவி உளறி இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வளர்ச்சியை பாருங்க. பட்டியல் இனத்தவர்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. இங்க அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க. 22, 23 அப்புறம் குற்ற ஆய்வகத்தோட ரிப்போர்ட் இதுவரையும் வரவே இல்லை. நேஷனல் கிரைம் என்சிஆர் ரிப்போர்ட் வரவே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா முதல் 4 மாநிலத்தில் தமிழ்நாடே கிடையாது. மத்திய பிரதேஷ், பீகார்ல தான் இருக்கு, உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு. இது இந்த கவர்னர் ஏதாவது கொஞ்சம் ஐபிஎஸ் படிச்சிருக்காரா இல்ல அறவேக்காடான்னு தெரியல நமக்கு ஆக்சுவலா. சார். ஆனா இதே மாற்றமா இப்போ இந்தியா ஃபுல்லா நடக்கிற இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இது நடந்திருந்தா பேசலாம். இன்னும் வட இந்தியாவில் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு காமன் இஷ்யூவான விஷயத்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு லிமிட் பண்ணி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? யாரு? ரவி அவர்கள். அவருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஹார்ம் பண்ணணும்னு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல ஒரு சுப்ரீம் கோர்ட் மூலமா பிச்சு நல்லா கூட்டு வாங்கிட்டாரு அவரு. அந்த கூட்டு வாங்கிட்டு ஒரு வெக்கம் இல்லாம இங்க உட்காந்துருக்காரு. ரிசைன் பண்ண வேண்டிய வெக்கம் எல்லாம் இங்க உட்காந்துருக்காருங்க. என்ன பண்றது? மத்திய அரசு அதை அனுமதிக்குது. அவங்க ரிவிஷன் பெட்டிஷன் போறேன்னு அங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா பிரசிடென்ட் அவர்களுக்கு எப்படி ஒரு கோர்ட் வந்து ஒரு லிமிடேஷன் கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி. நீங்க அரசியல் சட்டத்தை மீறி நீங்க வாட்டுக்கு மசோதா வாங்கி போட்டு வச்சிருந்தீங்கன்னா கீழே கோர்ட் ஒரு தலையிட்டு தான் செய்வான். பார்த்து நான் வேடி பார்த்துன்னு இருப்பாங்க. இஷ்டத்துக்கு நீங்க வாங்கி வச்சுட்டு இருப்பீங்க, நான் வேடி பார்த்துட்டு இருப்பாங்க. மக்களுடைய தீர்ப்பு சார். மக்களை எலக்ட் பண்ண எம்எல்ஏக்கள் கொடுக்குற மசோதாவை நீங்க வாங்கி சீட்டு கடியில போட்டு வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் சார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? இதே மோடி கவர்மெண்ட் அனுப்புற மசோதாவை தூக்கி ஜனாதிபதி கீழே போட்டு வைப்பாங்களா? தைரியம் இருக்கா? போட்டு வச்சா மோடி சும்மா இருப்பாரா? அப்படி பாருங்க அந்த விஷயத்த. மாநில அரசு மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட மாநில அரசு அனுப்புற தீர்மானத்தை நீங்க இஷ்டத்துக்கு போட்டு வைப்பீங்க. அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மத்திய அரசு அமைச்சா போட்டு வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஒரு கவர்னரோட பொறுப்பு, ஒரு ஜனாதிபதி பொறுப்பு என்ன? அனுபவ தீர்மானத்தை குறிப்பிட்ட டயத்துக்குள்ள பண்ணணும். முடியுமா முடியாத அமைச்சரவையோட இதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். மாநில அசம்பிளி தீர்மானத்துக்கு ஏற்றபடி செயல்படணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் எனக்கு தான் சூப்பர் பவர், உனக்கு சூப்பர் பவரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டோ பவரே உனக்கு கிடையாதுன்ட்டாங்க. ஜனாதிபதிக்கு 3 மாசம் தான் லிமிட், அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வாங்கன்ட்டாங்க. என்ன அது தப்பு இருக்கு? நீங்க வாங்கி இண்டிபெண்டா வாங்கி கீழே வச்சுப்பீங்க. அதை பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு மாநில அரசு? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கரெக்டா தான் சார். சுப்ரீம் கோர்ட் எந்த தரையணுமோ அந்த தரையிருக்கு. அதுல எந்த தப்பும் கிடையாது ஆக்சுவலா. ஓகே சார். ஆனால் ஒரு சில பேர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்ற இதெல்லாம் நீங்க குளோரிஃபை பண்றீங்க. ஆனால் நீட் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் சுப்ரீம் கோர்ட் முடியாது, நீட் தேவைதான் சொல்ற விஷயங்கள்லாம் திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் போராடிட்டே இருக்கின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஆமா சார், அவங்க கோர்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, மத்திய அரசு அது முடியாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த மாநிலத்து மக்கள் வந்து தமிழக அரசு மூலமாக சட்டமன்றத்தின் மூலமாக வேண்டாம்னு சொல்றாங்க. அது மக்கள் விருப்பம்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. மோதி பாக்குறாங்க, மலையோட மோதுறாங்க. பார்க்கலாம், முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இப்போ கவர்னர் எல்லாத்தையும் போட்டு வச்சாரு, மோதி பார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. பலன் வந்துதா இல்லையா? இனிமேல் நீங்க சட்டத்தை மாத்தி இந்த தீர்ப்பு எப்படி வேணா நீங்க பண்ணலாம். மத்திய அரசு பண்ணினீங்கன்னா உங்க பேர் தான் கெட்டு போகும். நீங்க அதை பண்றீங்களா பண்ண மாட்டீங்களா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடணும்ல, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. கோர்ட்லயும் இப்போ கேஸ் போட்டாலும் போடுவாங்க, சொல்ல முடியாது. ஏன் போடக்கூடாது? இப்போ நீட் தீர்மானத்தை திருப்பி அனுப்பிச்சிங்க, நாங்கள் திருப்பி கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் போடலாம். இது திருப்பி அமைச்சது தப்புன்னு நாங்கள் போடலாம் ஜனாதிபதி. ஏன் போடக்கூடாது? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாநில அரசோட மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அவங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது, அப்போ எதுக்காக தேர்தல், எதுக்காக தேர்ந்தெடுக்கிறீங்க? எதுக்காக மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு? அதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் மத்திய அரசுக்கு ஜனாதிபதி வந்து மத்திய அரசை பார்த்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகளை தலையிட்டுருந்தாங்கன்னா அப்போ மோடிக்கு தெரியும் அதோட அருமை. அங்கே 3 புக்கு பதிலாக வேற ஒரு நாள் உட்காந்துன்னு இவங்க அனுப்புற மசோதாலாம் வாங்கி கீழே போட்டாங்கன்னா அப்போ தெரியும். ஒரே நாள் ராத்திரியில் கைது போடுறாங்களே வம்போடு இல்லை. நான் வாங்கி தூக்கி 2 மாதம் வச்சிருந்தாங்கன்னா அப்போ குதிக்க மாட்டீங்க எங்கள் வானத்துக்கும் பூமிக்கும். இப்போ ஒரு பகுதி மக்களை பாதிக்குது, அடிப்படை உரிமை பாதிக்குது, நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஜனாதிபதி, அப்போ இங்கே எப்படி ஆடுவீங்க நீங்க? அப்போ மாநில அரசு இம்பீச்மெண்ட் வரைக்கும் போறதுக்கான அப்போ மாநில அரசுல இருக்கிற அரசு மட்டும் உங்களுக்கு ஒண்ணு இதுவா? அது மாட்டாந்தாய் பையனா? அது எப்படி சார்? மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே மாதிரியான அரசு தான். ஒண்ணுக்கு ஒண்ணு சபார்டினேட்லாம் கிடையாது. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு கீழே நம்ம கிடையாது, நம்மளுக்கு கீழே அவங்க கிடையாது. ரெண்டுமே சட்டம் ஏற்ற அதிகாரம் படைத்தவை. ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் இந்தியா உனக்கு இருக்கிற அதிகாரத்துல சட்டம் ஏற்ற, அவனுக்கு இருக்கிற அதிகாரத்துல அவன் சட்டம் ஏற்றான். அவ்வளவுதான். நீ அதுல தலையிட முடியாது, அவங்க அதுல தலையிட முடியாது. காமனா இருக்கிற விஷயத்த 2 பேரும் ஏற்றுறீங்க. அதுல எது பெட்டரோ அது சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்குது. அவ்வளவுதான். கண்டஸ்ட் வந்தா, போட்டி வந்தா
அதுதான் விஷயம். அதனால உங்களுக்கு வந்து அடிமை கிடையாது. நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம்.